அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவர்களுடைய பெயரும் அவர்களுடைய பின்புலமும் சொல்லும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்று காலையில் படித்தது எவ்வளவு உண்மை என்பதை. திரையுலகம் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய வீச்சை கொண்டதாக இருந்திருக்கிறது. இன்றும் கூட அண்ணன் அவர்கள் உணர்ந்த அதே விஷயத்தை நான் ஒரு பத்திரிகையாளனாக 23 ஆண்டுகள் உங்களைப் போலவே உழைத்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அதில் ஒரு கிடைத்த பெயரில் பல மடங்கு அதிகமான பெயர் நேர்கொண்ட பார்வையில் நடித்தார், அஜித் கூட நடித்தார் அப்படின்னு சொல்லும்போது 23 வருஷமாக தொண்டை தண்ணி வத்த பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உண்மையிலே ஒரு அப்படிதான் அடையாளப்படுத்தப்படுகிறது. அது வந்து திரையுலகத்தை குறைத்தல, திரையுலகம் எவ்வளவு ரஜினி அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் என்று பலர் கவலைப்பட்டதற்கான காரணம், ரஜினி தன்னுடைய கட்சியவோ தன்னுடைய பெயரையோ தன்னையோ பிரபலப்படுத்த வேண்டியதே இல்லை, ஆல்ரெடி திரையுலகம் பிரபலப்படுத்தி வைத்து விட்டது. எங்கள் அண்ணன் சீமான் சொல்லறான், தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் இதுதான். அவர் தன்னை முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது, தன்னுடைய தமிழை, தன்னுடைய கொள்கை. ஆனால் அண்ணன் வந்தார்னா அது கேம். அப்படிப்பட்ட ஒரு பீரியத்தை இந்த திரையுலகம் கொண்டிருக்கிறது. அதனாலேயே இந்த திரையுலகத்துக்கு சமூக பொறுப்பு அதிகம் வேண்டும் என்று வலியுறுத்தலும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம், ரொம்ப பழைய படம், ரொம்ப ஹிட்டான படம். அந்த படத்தில் ஒரு டயலாக், ஒரு பெரிய இயக்குனர், மாபெரும் இயக்குனர், ரொம்ப சமூக பொறுப்பு கொண்ட ஒரு இயக்குனர், நிறைய ஆச்சரியமான படங்களை கொடுத்தார். அந்த படத்தில் ஒரு சாதாரணமான ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி ஒரு டயலாக், ஏன்டி கல்யாணம் பண்ண மாட்டேன்ற, அந்த பையன் நல்லா தான் இருக்கான், சிகப்பா அழகா உயரமா இருக்கான், இந்த மாதிரி பையன் கிடைச்சா நான் உடனே சம்மதிச்சிடுவேன். அப்போ சிகப்பா அழகா உயரமா இருக்கிற பையன் அப்படிங்கிற அந்த நெரேட்டிவ், அப்படிங்கிற அந்த பிம்பம், அப்படிப்பட்ட பையங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மனசுல கொண்டு போய் சேர்க்கிற அந்த விஷயம் எவ்வளோ ஆழமா போயிரும் பாருங்க. அப்போ இதுதான் இந்த சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். இது நான் சொல்ல ரொம்ப சோசியலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். இதுதான் தீவிரவாதம், பயங்கரவாதம், கேரக்டர் பேர் என்ன, ஆள் பேர் என்ன, ஏன் இவரை காட்டின, ஏன் இன்னைக்கு சினிமா எடுக்கிற எவ்வளோ சேலஞ்ச் ஆகி போச்சு பாருங்க. எப்படி திரு திண்டுக்கல் லியோனி அவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களோ, இப்போ வந்துட்டீங்களா சினிமாக்குள்ள, இப்படி வந்துட்டு சினிமாக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்களா, அது மாதிரி நாங்கள் சொல்லுவோம், சினிமாக்காரங்கெல்லாம் சமூக விஷயத்தில் தலையிட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இப்போ வாங்கன்னு சொல்லுவோம். வள்ளி படத்தில் ஒரு டயலாக் வந்திருக்கோம், திரு மதன் அவர்கள் வேடன் எழுதின ஒரு டயலாக், மாணவர்களை அரசியலில் என்றும் ஈடுபடாதீர்கள், நாங்கள் இன்றைக்காவது கல்வியில் ஈடுபட்டு இருக்கிறோமா அப்படின்னு, நாங்கள் இன்றைக்கா படிப்பில் ஈடுபட்டு இருக்கோமா அப்படின்னு. அந்த மாதிரி சினிமாவை பற்றி அரசியல்வாதிகள் நிறைய விமர்சனம், சினிமா நிறைய அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அரசியலுக்குள்ள இவர்கள் உள்ளே வருவதனால், அரசியலை பற்றி நேரடியாக, சமூக சூழல் பற்றி நேரடியாக பேசுவதனால், ஒரு கேரக்டருக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்க வேண்டியிருக்கு. இது வருத்தப்படல அர்த்தம் இல்லை, நீங்க கை வச்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது, ஏன்னா உங்களுடைய பவர் அப்படிப்பட்டது. அப்ப நம்ம எவ்வளவு, நான் வைக்க கூடாதுன்னு சொல்லல, நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அதுல நமக்கு கூடுதல் கவனம் தேவைப்படுதுன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி இன்னைக்கு வெறுமன பட்டிமன்ற நடுவர் கிடையாது, அவருக்கு இதை விட ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. அண்ணன் சொல்லிட்டாரு, இனிமே பூரா ஒன்றியம் தான், இனிமே மத்திய அரசே கிடையாது, எல்லா படத்தையும் நாங்க மாத்திடுவோம் அப்படின்ட்டார். எல்லா படத்திலையும் மாத்திடுவோம். அப்படி ஒரு அங்க அவருக்கு ஒரு அதிகாரம் தான் அந்த வார்த்தையை கையளிக்கிறது. ஆனால் அது இல்லாமலே திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப அவருக்கு ஒரு பொசிஷன் தேவைப்படுது, ஒரு பவர் தேவைப்படுகிறது, ஒரு அங்கீகாரம், அப்பதான் அவரால் அதை சொல்ல முடியும். ஆனால் சினிமாவால எவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல இருட்டில் நம்ம உட்கார்ந்து பேசும்போது அது எல்லாருடைய கண்களுக்குள் மட்டுமல்ல புத்திக்குள் போய் இதயத்துக்குள் ஊடுருவது நிக்குது. ஏன் ஹீரோக்கள் இவ்வளவு பெரிய ஒரு வெறி பிடிச்சவர்களாக ரசிகர்கள் உருவாகிறாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு ஆழமான தாக்கம் தான். அப்ப சினிமாவுக்கு ரொம்ப பெரிய வீச்சு இருக்குது. அண்ணன் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், நாங்கெல்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே எவ்வளோ வியந்து பார்த்துருப்போம். அவங்க பேட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் இவர் சொன்ன மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அவர் ஒரு ஆச்சரியமான தகப்பனா பார்க்குறேன். அவருக்கும் திரு விஜய்க்கும் எப்படி ஓடிட்டு இருக்கோம், என்னென்ன ஓடிட்டு இருக்கோம், அந்த சைக்காலஜிக்கல் விஷயங்கள். இவர் இப்பவே நவ் ஆர் நெவர் அப்படின்றாரு, அவர் இல்லை வெயிட் லேட்டஸ்ட் வெயிட்ன்றாரு. அந்த ரெண்டுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒரு நுணுக்கமானது. ஒரு தகப்பனா அவரோட முழுமையாக தன்னுடைய ஆசை, அவர் திரைப்படத்தில் நடிக்க வச்சதுலேருந்து, அவர் உள்ள கொண்டு வந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் அவர் ஸ்டார் ஆக்குன வரைக்கும் அவருடைய ரோலை சாதாரணமாக எடை போட்ட முடியாது. அது எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம், அது எவ்வளவு பிரமாதமாக பண்ணார், எவ்வளோ மெட்டிகுலஸாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணாரு பார்க்குறோம். அதே மாதிரி தான் அவருக்கு ஒரு கட்டமைக்கிற விஷயம் இருக்குது. பட்
தளபதி வந்து இன்னைக்கு குழந்தை இல்லை, அன்னைக்கு சின்ன பிள்ளை. அதனால அப்பா சொல்லி மட்டுமே கேட்க முடியும். இன்னைக்கு அவர் அப்பா சொல்றதையும் கேட்கிறார், பிளஸ் அவருக்குமான சிந்தனை இருக்கு. அதனால வந்து நாட் நவ் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஸோ அந்த சினிமா வந்து அவ்வளோ பெரிய வீச்சை, அவ்வளோ பெரிய வீரியத்தை வந்து கொடுக்குது. அங்கே வந்து இந்த மீண்டும் போல ஒரு படம், நான் முதல்ல ஒரு ட்ரெய்லர் பார்த்தபோது நினைச்சேன் இது வந்து ஒரு த்ரில்லர் படமா, இது வந்து சோசியல் இஷ்யூ பேசுகிற படமா அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னபோல எங்களுடைய சகோதரர் சரவண சுப்பையா வந்து ஆச்சரியமான போஸ்டர் ஓட்டியிருந்தார். அதுதான் அந்த தந்தி டிவியில் எங்க கூட அசோசியேட் ஆயிருந்தார். அதனால அந்த சிந்தனை அப்படியே கரெக்டாக ஆகுது. மீண்டும் படத்தால் புதிய சர்ச்சை, 2 ஆண்கள் 1 பெண் 1 குழந்தை, மாதர் சங்கங்கள் கடும் கண்டனம், சமூக சரவண சுப்பியா மீது பாய்கிறது வழக்கு அப்படின்னு போட்டிருந்தார். சரி, நாளைக்கு வரப்போற செய்தியை முன்கூட்டியே தர்றாரு போல தெரியுது அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ் நியூஸ் கொடுத்தாரு, டிவியில் இருந்து வந்து அட்வான்ஸ் நியூஸ் கொடுத்தாரு போல. அப்படி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அவருக்கு வந்து அது எப்படி மார்க்கெட் பண்ணுங்கிற அழகா தெரிஞ்சிருக்குது. இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயத்தை டீல் பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லாருமே சொன்னது போல அந்த பழைய படத்தை நான் வந்து பேச விரும்பவே இல்லை. அது அந்த படம் இப்படி இருந்துச்சு, இந்த படம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக எல்லாவற்றையும் தாண்டி சிலருக்கு சில காலம் தேவைப்படுகிறது. எங்களுடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் மாதிரி தமிழை அவ்வளவு ஆளுமையோடு, அவ்வளவு லாபகமாக, அப்படி கேட்கிறதுக்கு இனிமையா, அப்படி அந்த தமிழ் வந்து எவ்வளவு இனிய மொழி அப்படிங்கிறத 10 நிமிஷம் நீங்க நாஞ்சில் சம்பத் அவரோட பேச்சை கேட்டா போதும். ஆனா அவரை இந்த திரையுலகம், இந்த சமூகம், இந்த சமூக வலைத்தளங்கள் எப்படி மாற்றி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இது வந்து ஒரு மீடியா நம்ம கையில இருக்குதுங்கன்னா நம்ம வந்து எப்படிலாம் கொண்டு போயிடலாம். அவர் மாதிரி தமிழ் பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்குதான்னு நான் கேட்பேன். அவர் ஒரு மைக் டெஸ்ட் பண்ண சொன்னா தாயே தமிழே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாருன்னா அந்த 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 ஓப்பனிங் அப்படி இருக்கும். அவ்வளவு ஆழம், நெஞ்சார்ந்து பழகக்கூடியவர். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடுங்க, 500 ரூபா பஸ் ஸ்டாண்ட் முனையில் கூடிய ரூம், ஹோட்டல் ரூம் போடுங்க, இரண்டையும் சமமாக பாதிக்கிறவர். ராமனுக்கு சொல்லுவாங்க அதை, காட்டுக்கு போங்கிறதையும் அதே மாதிரி வச்சுட்டான், நாளைக்கு நீதான் ராஜாங்கிறதையும் அதே மாதிரி வச்சுட்டான்னு ராமனுக்கு கம்பராமாயணத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதை பத்தியுமே உள்ளார்ந்து கொள்ளக்கூடியவர். ஆனா வெளியில எப்படி பிம்பம் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த ஊடகங்கள், இந்த மீடியா. இந்த மீடியாங்கிறது சினிமா, சோசியல் மீடியா, டெலிவிஷன் மீடியா எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றேன். அப்ப திரு சரவண சுப்பையாவுடைய இந்த முயற்சி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், ஒரு கம்பேக் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னமும் பெரிய உயரம் அவர் போவார்னு எனக்கு திடமா தெரியும். இந்த மீண்டும் படம் வந்து ஒரு மைல்கல்லா இருக்கும். இது இலக்கா இருக்க போறது இல்ல. ஏன்னா எனக்கு சரவண சுப்பையா தெரியும், சினிமா தெரியாது, சரவண சுப்பையா தெரியும். அவர் வந்து சாதாரணமா ஓயிறவர் இல்ல, அவருக்கு வாழ்க்கை நல்லா புரிந்திருக்கிறது, அவருக்கு நிதர்சனம் நல்லா தெரிந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும், எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், நம்முடைய டயத்துல நம்ம கேம் ஆடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அவருக்கு இந்த காலமும் தெரிந்திருக்கிறது, கலையும் தெரிந்திருக்கிறது. நாங்க வந்து தந்தி டிவியில் இருக்கும்போது அவர் வந்து சினிமா விமர்சனம் பண்ணும்போது நாங்க அவ்வளவு வியந்திருக்கோம். ஒவ்வொரு புள்ளிகளை நுணுக்கமா பார்த்து அவர் வந்து வேற ஒரு தனிப்பட்ட கான்வர்சேஷன் சொல்லி செஞ்சார். அந்த சினிமா விமர்சன பகுதி வந்து எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நிறைய படங்களை, இந்திய படங்கள், தமிழ் படங்கள், சர்வதேச படங்களை பார்க்கும்போது அதை நம்ம ஒரு விமர்சன பார்வை அப்படி இதுக்கு முன்னாடி டைரக்டரா பார்த்திருப்பார். ஒரு விமர்சன பார்வையா எப்படி பார்க்கணும்னு சொல்லும்போது ஓஹோ, அப்ப நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது 3ஆவது மனுஷனா பார்க்கும்போது இது பாசிட்டிவா தெரியுது, நெகட்டிவா தெரியுது சொல்லி பார்த்து அதுல எதை எடுக்கணுங்கிறது அழகா கொண்டாரு. அந்த இன்னைக்கு அண்ணெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த காட்சிப்படுத்துறதுல அவ்வளவு அற்புதம் இருக்குது, அந்த எடிட்டிங்ல அவ்வளவு விசேஷம் இருக்குன்னு. அதுக்கான காரணம் சரவண சுப்பையா வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய படைப்பாளியோட திறமை, டெக்னீஷியன்ஸ் திறமை மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான காரணம். அது ரொம்ப அழகா வாங்க தெரிஞ்சிருக்குன்னு பாக்குறேன். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய தூரங்கள் அவர் பயணிக்க முடியும், அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ மற்றும் தயாரிப்பாளர் அண்ணன் விநியோகஸ்தர் செல்வகுமார், உள்ள இருக்கக்கூடிய கலைஞர் எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிக முக்கியமான ஆரம்பம். சினிமா வந்து நல்ல புரவலர்களை தேடிக்கொண்டிருக்கிறது, பணக்காரர்களை அல்ல. பணக்காரர்கள் உலகம் முழுக்க விரவி இருக்கிறாங்க. ஒரு புரவலர்கள் தான் வந்து டெக்னீஷியன்ஸுக்கு எப்படி கொடுக்க முடியும், ஆர்டிஸ்டுக்கு எப்படி கொடுக்க முடியும், டைரக்டருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அதை வந்து கொடுத்து வாங்கி அதை வந்து சரியா கொண்டு போய் சேர்த்து திரும்ப எடுக்கிறதுக்கான கலை வந்து பெரிய வித்தை. திரு செல்வகுமார்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா போச்சு சினிமாங்கிறது. மற்ற எல்லா தொழிலையுமே ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. திரு அஜித் சார் வந்து தொடர்ந்து நடிக்கும்போது 3ஆவது 4ஆவது நாள் ஷூட்ல வந்து கேட்டார், சார் ஒரு 3-4 நாள் நீங்க சினிமா உள்ள இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு இப்ப சினிமா பத்தி எப்படி தெரியுது, ஹவு டு யூ ஃபீல், நீங்க வெளியில இருந்து பாத்தீங்க, இப்ப உள்ள எப்படி தெரியுதுன்னு என்கிட்ட கேட்டார். அப்ப நான் சொன்னேன், முன்னாடி எங்களுக்கு பார்க்கும்போது சினிமா வந்து ஒரு கேளிக்கைக்கான இடம், ஒரு கொண்டாட்டத்துக்கான இடம், ஒரு ஷாம்பெயின் அடிச்சு போட்டு வான்னு போட்டு ஒரு சிகரெட் வச்சுட்டு அடிச்சு கண்ணாடி குளிர் போட்டு இப்படியே ஒரு இடமா தெரிஞ்சது. இப்ப அந்த திரைக்கு பின்னாடி உள்ள வந்து உட்கார்ந்து பார்க்கும்போது எவ்வளவு பேருடைய உழைப்பு. மேல 4 கேமராமேன் நின்றுட்டு இருந்த, அசிஸ்டன்ட் கேமராமேன் நின்றுட்டு இருந்த பார்த்தேன். விளம்பரமா பஸ் சும்மா பண்ணுங்க.
ஸோ மேலே 4 கேமரா அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க, 4 எலக்ட்ரிஷியன்ஸ் இருந்தாங்க, 2 ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவ்வளோ பேர் மேலே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. லைட்ஸ் ஆன்றாங்க, C4ன்றாங்க, 8ன்றாங்க, லைட் 6 7 ஃபேன் கீழே இறங்கி போடுது. இவ்வளவு முதல் நாள் நைட் அந்த கோர்ட் சீனுக்கு வந்து வேற பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. வர்றாங்க பார்க்குறாங்க, கேமராமேன் பார்த்து இந்த கலர் சரியில்லை, இந்த கலர் மாற்றிடுறாங்க. சாயந்தரம் 7 மணி பேசும்போது காலைல 7 மணிக்கு பார்த்தா கோர்ட்டோட கலரே மாறி இருக்கு. 12 ஹவர்ஸில் ஒரு ஸ்மெல் இல்லை, ஒரு நாத்தம் அடிக்கிற பிரச்சனை இல்லை. அவ்வளோ பெயிண்ட் அடிச்சா எப்படி? அப்போ நான் ரொம்ப வியந்து போனேன். முன்னாடியே பெயிண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களா, ஏற்கனவே வச்சிருப்பாங்க, 4 கலர் வச்சிருப்பாங்களா, எப்படி அடிச்சாங்க, எப்படி ஸ்மெல் போக்குறாங்க, எப்படி மற்ற காலண்டர் டேட்லாம் எப்படி மாத்துறாங்க? அப்போ எவ்வளவு பெரிய உழைப்பை கொண்டதாக இந்த திரையுலகம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அஜித் சார் சொன்னேன். அவர் சொன்னார், இதை மட்டும் தயவுசெய்து எல்லா இடத்துலையும் சொல்லுங்க சார், போதும் சார் அப்படின்னாரு. அவரை வச்ச இது திரையுலகம் எவ்வளவு கடினமான உழைப்புக்கு பின்னால் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதமற்ற நிலையற்ற தன்மை கொண்ட இந்த உலகம், இதுல திறமையாளர்கள் மட்டும் இல்லை. எப்பயுமே நான் சொல்லுவேன், திரு மன்மோகன் சிங் நல்லவன் அப்படிங்கிறது, நல்லவருங்கிறதுல யாருக்கும் குழப்பமே இல்லை. ஆனா ஏன் அவரால் வந்து ஒரு தலைவராக பரிணமிக்க முடியலன்னா, அவர் நல்லவராக மட்டும் இருந்தா பார்த்தாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும். சினிமா அந்த அந்த வித்தையை வந்து ரொம்ப சுலபமாக கற்றுக் கொடுக்கும். திரு சரவண சுப்பையா அவர்கள் நல்லவர், ரொம்ப அற்புதமான கலை தெரிந்தவர். அவர் வந்து இத்தனை வருஷத்துல வந்து வல்லவராகவும் மாறிட்டாருன்னு நான் பார்க்கிறேன். அவருக்கு வந்து ரொம்ப எப்படி என்ன எந்த நேரத்தில் என்ன செய்யறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால உத்தரவாதமாக நிச்சயமாக இந்த படம் வெற்றிபடும். அந்த அத்தனை குழுவினருக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய மைல்கல்லாக இந்த படம் இருக்கும். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய நண்பர்களுக்கு, நம்ம கையில மீடியா இருக்குது. கடுமையாக விமர்சனம் பண்ணா நிறைய வியூ கிடைக்கும். குறிப்பா பாண்டே மாதிரி ஆட்களை போட்டா இன்னும் வலுவா கிடைக்கும். அது தப்பு கிடையாது, ரொம்ப சரி. அதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. ஒரு படைப்பை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்று தெரிந்து கொண்டு அந்த படைப்பை விமர்சனம் செய்யுங்கள்னு சொல்லுவேன். நம்ம கடுமையான வார்த்தையில போட்டு கால் மேல கால் போட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஒரு கிரீன் மேட்ல உட்காந்து பின்னாடி உட்காந்து நம்ம சொல்லிடுறோம். என்னுடைய சேனல் உட்பட, நான் உட்பட சொல்லிக்கிறேன். அந்த விமர்சனங்கள் என்பது ரொம்ப சரி, தேவை. விமர்சனம் இல்லாமல் போனா எப்படி சொல்ல, கட்டுப்பாடற்ற சுதந்திரம் காட்டு மிராண்டித்தனத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. கட்டாயம் விமர்சன பார்வை வேணும், எதிர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும், எதிர் ஒரு ஆள் இருக்கணும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை எப்படி சொல்வது? 2 வார்த்தைகள். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா வள்ளுவன். நல்ல வார்த்தை இருக்கும்போது நீ வந்து சாதாரண கெட்ட வார்த்தையில பயன்படுத்தாத, தேவையில்லாத வார்த்தையில பயன்படுத்தாத. இன்னொன்று, எல்லா படத்திலையும் நீங்க உலகத்தில் ஆகச்சிறந்த படம் என்று சொல்லுங்கள், அதில் 10 குற்றங்களை என்னால் சொல்ல முடியும். உலகில் ஆகச்சிறந்த மனிதர்கள் என்று யாரையும் அடையாளம் காட்டலாம், அவர்கள் மீது 10 குற்றச்சாட்டு என்னால் வைக்க முடியும். எல்லாத்தையுமே இருக்கும். இது தெரிஞ்சு அடுத்து திரும்ப வள்ளுவர் சொல்றார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். எது அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு தவறுகளை மெல்லமாக சொல்லுங்கள், நல்ல விஷயத்தை சத்தமாக சொல்லுங்கள். நாளை அந்த நல்ல விஷயம் உங்களுக்கும் பயன்படும். நன்றி.